வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசனில் நேற்றே நம்ம பேசணும்னு பார்த்தோம், கொஞ்சம் லேக்காக போகிறதுனால பேச முடியல. இந்த விஷாலுடைய சாட்டிகள் தாங்க. விஷால் வந்து ஏற்கனவே ஒரு அன்ஷிதாவோட இப்போ வந்து லவ் கண்டென்ட்டில் சுற்றிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி தர்ஷிகாவை வந்து காலி பண்ணிட்டாங்க. அது நல்லா விளையாடி இந்த பொண்ணை ஒன்றுமே இல்லாத மாதிரி மண் மாதிரி ஆக்கி அதை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டான். இப்போ வந்து நம்ம அன்ஷிதாவுக்கு வந்து சீனை போட்டுக்கின்னு லவ் கண்டென்ட் கொடுக்குறாராம். அவனுக்கு எதுக்கு வந்தாங்க? லவ் கண்டென்ட்டா அப்படி இல்லைன்னா உண்மையாகவே இவன் வந்து அன்ஷிதா வந்து லவ் பண்ணுறானா அப்படின்றது வெளியில் வந்த பிறகு தாங்க இது தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு அவங்க தங்கச்சி நேஹா வந்திருந்தாங்க இல்லையா, அது ஃப்ரெண்டு இல்லை தங்கச்சி எப்படி வேணாலும் எடுத்துக்கலான்னு வச்சுக்கங்களேன். அவள் வந்து சொன்னப்போவும் இவனுடைய அத்துமீறல் விஷயங்களை தான் அவங்க சொன்னாங்க. நீ வந்து ஸ்பேஸ் கொடுக்குற, மற்றவங்களோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன்ற அந்த தர்ஷிகா விஷயத்தில் இதை அட்ரஸ் பண்ணி அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திரும்பவும் இவன் அது அப்போ எல்லாம் தலையாட்டிட்டு இவனுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் வாரங்களை இது பண்ணணுன்றதுனால இவர் இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு லவ் கண்டென்ட் எடுத்திருக்கிறாரா, இல்லை நிஜமாகவே அன்ஷிதா மேலே வந்து இவருக்கு வந்து அன்பு காதல் அது மாதிரிலாம் இருக்கா என்னன்னு தெரியலங்க. பார்த்திங்கன்னா அவர் வந்து கார்டன் ஏரியாவில் ஃப்ரைடே எபிசோட் காட்டும் போது அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப நேரமாக பேசுவாங்க. என்ன பேசுகிறாங்க இவங்கன்னா, நீ வந்து திரும்பவும் உன்னோட நிலையிலேருந்து கீழே இறங்கி பேசாத, அதாவது ஏற்கனவே எக்ஸ் லவ்வர் இருக்காங்க இல்லையா, அர்ணவ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நீ இறங்கி போகாத அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிறாங்க. அன்ஷிதா எப்படி கேரக்டர்னா, அர்ணவை வந்து அவங்க அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருந்ததுனால உள்ளவே சில விஷயங்கள் அர்ணவ் இருந்தப்போ அவங்களால தாங்கிக்க முடியாமல் அழுதது, அது சொம்புன்னு சொல்லும்போது அது மாதிரிலாம் பேசினது எல்லாமே அவங்களோட ஃபீலிங்ஸ் தான். அது அதை வச்சு இவர் விளையாடுறாரு பாருங்க. விஷயமும் புரிஞ்சுக்கணும். அந்த அர்ணவும் இவங்களும் வெளியே வேற எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் இவங்க பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்றது வெளி வட்டாரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சோசியல் மீடியாலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அதை தான் மாற்றிக்கிறதுக்காக உள்ளே வந்ததா அவங்க வீட்டில் இருந்த பேரண்ட்ஸை சொல்லுவாங்க, அவளுடைய பேர் ரிப்பேர் ஆயிருக்கு உள்ளே வந்து மாற்றிப்பான்னு. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணி மாற்றி ஜெஃப்ரியோட அக்காவா அவங்க ஒரு பிரதிபலிப்பை ஒரு பிம்பத்தை எல்லாருக்கும் காட்டி அன்பானவங்களா காட்டி ஓரளவுக்கு அவங்களோட பேரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டு வராங்க. சரி பண்ணிட்டு வர சூழ்நிலையில் அவங்கள வந்து இவர் விஷால் வந்து வேற மாதிரி கொண்டு வராரு, ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அதாவது அர்ணவை விட்டுட்டு இவரோட அவங்களோட வாழ்க்கையை வந்து தொடங்குற மாதிரி அவர் பேசுகிறாரு. இவர் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமுமா இருப்பேன். இல்லை இதில் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பாருங்க. தர்ஷிகாவும் அங்கே தான் இருக்கிறாங்க, அன்ஷிதாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. இவன் தர்ஷிகா கூட என்னென்னலாம் வேலை பண்ணான்றதை வந்து அன்ஷிதாவும் பார்த்துருப்பாங்க. அதை தர்ஷிகாவே கேட்டாங்க, நீ வந்து அன்ஷிகா கூடவும் இப்படி இருக்க, அன்ஷிதா கூடவும் எப்படிரா அப்படின்னு கேட்கும்போது, அவ வேற நீ வேற இப்படின்னும் ஒரு டைலாக் விட்டுறா. இதெல்லாம் பார்க்க அருவருப்பாக இருக்குங்க. இதை சொல்ல போனால் கமல் சார் சொல்கிற மாதிரி 4 வயசுலேருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குற ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ. இதில் இப்படியெல்லாம் ஏற்கனவே இந்த சீரியல்ஸில் காட்டுற விஷயங்களையே நம்மளால் பிடிக்காம தான் நிறைய பேர் சீரியல்ஸே அவாய்ட் பண்ணிட்டு வரோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைவ் ஷோவில் இது மாதிரி இருக்கிற இதில் வந்து இப்படிப்பட்டதான ஒரு கேரக்டர்ஸ்லாம் காட்டி இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே கண்டித்து இதை கட் பண்ணி வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிற கேமை இவங்கெல்லாம் விளையாடினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் இவங்களுக்கெல்லாம் அந்த நாலேஜ் இல்லைன்றது புரியல. ஆக்சுவலி அவங்களாம் நாலேஜ் இருக்குது. விஷாலை பொறுத்தவரையும் ஏற்கனவே அந்த தர்ஷிகா மேலே சவாரி செஞ்சு அவளை ஓரம் கட்டி வெளியே தத்திட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ லவ் கண்டென்ட்லேயே இருந்துட்டு லாஸ்ட் நான் லவ் பண்ணல அப்படின்ட்டான். இப்போ பார்த்தா அன்ஷிதாவுக்கு சீனை போட்டுன்னு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறான். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இருந்தாலும் வந்து இவனுடைய பிஹேவியர்லாம் வந்து சரியில்லைங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சௌந்தர்யாவை வந்து வேற மாதிரி வந்து பண்ணா அதை வந்து பிக் பாஸும் கண்டிச்சாரு. அதுக்கு என்ன சொல்லிட்டான், ஜாக்லினை நான் அந்த பார்வையில தான் பார்த்தேன். ஏன்னா ஜாக்லின் அப்படிதான் நடந்தாங்க. அது ஒரு வகையில் இவர் சொல்றது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா ஜாக்லின் வந்து எல்லார்ட்டையும் போயிட்டு வேற மாதிரி ஒரு மாதிரி வழிஞ்சு பேசுறது, எப்போ பார்த்தாலும் ஒரு என்ன சொல்றது, அவங்க மேலே முதுகு மேலேயே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி, அவங்கள அதாவது
டைவர்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களோட கான்ஷியஸை வந்து வேறு மாதிரி திருப்பி இவங்களோட வசமாக கொண்டு வர வேலையை தான் ஜாக்லின் பார்த்துருக்காங்க. முத்துக்கிட்டையும் அப்படி தான் அவங்க நடந்தாங்க. முத்துவும் அப்படி தான் ஒரு 4 வாரங்களாக ஜாக்லினோட பிடியில் தான் இருந்தார். அவர் கையை பிடிச்சிக்கிறது, முத்துன்னு பண்ணது, அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜாக்லினோட சௌந்தர்யா 2 வாரம் இருந்ததுனால நான் சௌந்தர்யாவையும் அப்படி நினச்சிட்டேன், அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன்னு சொல்லிட்டு விஷால் சொன்னது ரொம்ப அப்பட்டமான ஒரு என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைங்க கூட அப்படி பேசாதுங்க, அதுங்களுக்கு தெரியும் ஒருத்தரை பார்த்ததையுமே. இவர் வந்து அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக பெண்கள் மேலே வந்து வேறு மாதிரி ஒரு பழியை போட்டுட்டு தப்பிச்சிட்டு வராரு. ஸோ இப்படி தான் இங்கே இவருக்கும் அந்த அன்ஷிதாவுக்கும் நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. இவர் இறங்கி போகாத, உனக்கான நான் நிற்பேன், நீ அங்கே போகாத, உனக்கான ஒரு நல்ல ஒருத்தர் கிடைப்பார், நல்ல ஒரு பர்சன் கிடைப்பாங்க, நல்லவர் வல்லவர், அவரை பற்றி தான் சொல்லிக்கிறாரு, அவரை பற்றியே அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ வந்து இவங்க என்ன சரி சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அருண்கிட்ட பேசுவாங்க இந்த விஷயத்தை. ஏன்னா அருணும் விஷாலும் ரொம்ப க்ளோஸ். அருண் வந்து சேச்சின்னு அவரும் ரொம்ப பிரியமான கொஞ்சம் வெல் மெச்சூர்டான ஒரு பர்சன் யாருன்னா அருண்கிட்ட போயிட்டு கேட்பாங்க. அருண் காதில் கேட்பாங்க, வெளியில் இருக்கும் மைக்கில் கேட்டுறக்கூடாதுன்னு. அருண் ஓகே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் ஒரு ஹாப்பி தான், நானே கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வந்து லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு தீமாவே போயிட்டுருக்குதுங்க. இது தப்பு. அருண் வந்து வெல் மெச்சூர்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்ப அன்ஷிதா வெளியில் போயிட்டு யோசி, இப்படி தான் அவர் சொல்லியிருக்கணும். உள்ளே வந்து இதை பற்றி யோசிக்காதம்மா, ஓகே அப்படின்ற ஆசை இருக்கட்டும், அது வெளியில் போன பிறகு அதுக்கப்புறமா நீ யோசித்து முடிவெடு. இப்போ இங்கே வந்து மூட் ஸ்விங்கு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் டைவர்ஷன்லாம் நிறைய இருக்கும். இப்போ இதை பற்றி பேச வேண்டாம், மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் போய் முடிவு பண்ணுமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அருண் அங்கே சூப்பர் அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அருண் அப்படி சொல்லாமல் அன்ஷிதாக்கு ஓகேம்மா சூப்பரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது கொஞ்சம் ஒரு கேள்விக்கு குறியாவே இருக்குது. அருண் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணாரு? தர்ஷிகா விஷயத்துலையும் அருண் வந்து அப்படி தான் என்ன சொல்கிறது, ஒரு ட்விஸ்ட் பண்ணி தர்ஷிகா முகம் வாடி இருக்குது, நீங்கள் போய் பேசு, விஷால் நீ போய் சாப்பாடு கொடுடா, அந்த பொண்ணு கோச்சிட்டு இருக்குதுடா அப்படின்லாம் சொன்னார் அருண். ஸோ இதே விஷயத்தில் தான் இது மாதிரி விஷயத்தை தான் யார் ஹேண்டில் பண்ணான்னா ஜாக்லின் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இவங்களோட யுக்தி என்னென்னா, இது மாதிரிலாம் சொல்லி அவங்க மேலே வெளியில் வந்து நல்ல அபிப்பிராயம் கிடைக்காம அவங்கள வெளியில் எவிக்ட் ஆகிட்டு வெளியில் அனுப்புறது தானே இவங்களோட வேலையெல்லாம். ஸோ யாருமே இதுக்குள்ளே வந்து நல்லது யோசிக்க மாட்டாங்க தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ ஜாக்லினும் அப்படி தான் பண்ணாங்க. ரயானுக்கும் சௌந்தர்யாக்கும் இது மாதிரி தான் ஜாக்லினும் முத்துவும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி அவங்கள வந்து ஒரு நையாண்டி பண்ணி அவங்க 2 பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்ல ஒரு பாண்டிங்கை வந்து அசிங்கமாக பேசி ஒரு மாக்கிங் மாதிரி பண்ணாங்க. ஆனால் சௌந்தர்யாவும் ரயானும் அதில் கிளியராகவே இருந்தாங்க. உள்ளே வந்த விஷ்ணுவும் அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத, எனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் விடுற அச்சில்டா அப்படின்னு சொன்னது சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் அவர் கொடுத்த அந்த ஒரு வார்ம் ஹக்கு, அவரோட ஒரு மாதிரி நல்ல ஒரு வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் ஜாக்லின் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் எல்லாருக்குமே உள்ளே தெரிஞ்சிடுச்சு. பட் அருண் ஏன் இந்த வேலையை பண்ணுறாரு அப்படின்றது தான் கொஸ்டினாக இருக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா, விஷயம் தெரியாமல் வெளியே ஒருத்தன் வேறு ஐ எம் கம்மிங் பேக்ன்றான். பிக் பாஸே முடிய போகுது, அவனுக்கு இன்னும் தெரியல, அவன் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறான். என்ன நம்ம எதுக்கு சொல்ல வரோன்னா, அவங்க வேலையை அவங்க பார்த்தா சரியாக இருக்கும் அப்படின்றது தான். பட் இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டை கொடுக்குறேன்ட்டு விஷாலுடைய நல்ல நேமே அவன் ஸ்பாயில் பண்ணிக்கிறான். ஏன்னா ஏற்கனவே வந்து தர்ஷிகாவையும் காலி பண்ணான், இப்போ வந்து அன்ஷிதாவை போடுறான். அன்ஷிதா எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவனுக்கு இன்னும் தெரியல, இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.